இப்போ முதல் யோகம், முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம். அஸ்தான ஸ்நேககாருண்ய தர்மாதர்ம தியாகுலம் பார்த்தம் பிரபன்ன புத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருதம். எந்த இடத்துல கருணை வைக்க கூடாதோ அங்க அர்ஜுனன் கருணை வைத்தான். எங்க ஸ்நேகம் காட்டக்கூடாதோ அங்க ஸ்நேகம் காட்டினான். எது தர்மமோ அது அதர்மம் நினைச்சிட்டான். இதான் அவன் 3 தப்பு பண்ணிட்டான். இப்போ எது தர்மம், யுத்தம் தர்மம், அதை போய் அதர்மம் நினைச்சிட்டான். யார்கிட்ட ஸ்நேகம் வச்சிருக்க கூடாது, கர்ணன் முதலாவனிடத்தை வச்சு விட்டான். யாரிடத்துல காருண்யம் காட்டியிருக்க கூடாது, துரியோதனிடத்தை காட்டுவிட்டான். இந்த 3 குற்றங்களால் தான் கீதையே பிறந்தது. அப்ப ஒரு வியாஜம், ஒரு காரணமா அர்ஜுனனை வைத்துக் கொண்டு நாம் அனைவருக்காகவும் கண்ணன் பாலான அமுதத்தை கொடுக்கிறார். இப்ப கீதையை 3ஆ பிரிச்சுப்போம். பிரதம ஷட்க, மத்தியம ஷட்க, சரம ஷட்கம். பிரதம ஷட்கம்னு சொன்னா முதல் 6 அத்தியாயங்கள். ஷட்கம்னா 6 அத்தியாயம். பிரதம ஷட்கம். மத்தியம ஷட்கம்னா நடு 6 அத்தியாயங்கள். சரம ஷட்கம்னு சொன்னா கடைசி 6 அத்தியாயங்கள். இதுல என்னென்ன சொல்லப்பட்டது? முதல் 6 அத்தியாயங்களில் கர்மயோகமும் ஞான யோகமும் சொல்லப்பட்டன. கர்ம ஞான யோகத்தால எதை அடையலாம்? ஆத்ம சாட்சா்காரம் அடையலாம். ஆத்மா யாருங்கிற உண்மை அறிவு கிடைக்கும். ஆத்மாவை பிரத்யட்சமா பார்க்கிற அளவுக்கு ஞானம் வளர்ந்துடும். இதெல்லாம் முதல் 6 அத்தியாயம். ஆத்ம சாட்சா்காரம், அதை அடைவதற்குண்டான கர்மயோகம் ஞான யோகம், இது முதல் 6 அத்தியாயங்கள். அடுத்த 6 அத்தியாயம் ஆத்மாவையும் உடையவன் யார்? பரமாத்மா ஸ்ரீகிருஷ்ணன். அந்த கண்ணனுடைய பெருமையை சொல்லி அவனை அடையறதுக்கு வழி பக்தி யோகம். இது 2வது 6 அத்தியாயம். கர்மயோகம் ஞான யோகம், அத்தால் பெறப்படுகிற ஆத்ம சாட்சா்காரம் முதல் 6 அத்தியாயம். இது முதல் படின்னு வச்சுங்களேன். அப்ப சோழங்கிபுரம் மலை ஏறணும், 1300 படி ஏறணும். அதுல 700 படி கிட்டக்க வரைச்சே கொஞ்சம் அப்படி ஓய்வு எடுத்துக்கிறதுக்கு இடம் வச்சிருக்கா தெரியுமா? அங்க சப்த ரிஷிகளுடைய பொம்மை எல்லாம் இருக்கும். அங்க போய் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாம். நம்ம ஆட்ட ஒருத்தர் ஏறி முடிச்ச உடனே எங்க சுவாமி கோவில்னார். பாதி தூரம் தான் வந்திருக்கீர், இன்னும் மிச்ச பாதி தூரம் ஏறணும். இதோ போனா போறது இப்படி தீர்த்தம் பானை தானே சாட்டுக்கலாமேன்னு விட்டா வந்துருத்தாங்கிறீரே. அதே போலத்தான் அர்ஜுனனுக்கு கண்ணன் ஆத்ம சாட்சா்காரம் வரைக்கும் சொன்னார். கர்மயோகம் ஞான யோகம் முடிஞ்சு போச்சு. 6வது அத்தியாயம் முடியச்சு. அர்ஜுனன் நினைச்சிட்டான், ஓ முடிஞ்சு படுத்து போல இருக்கு, மலை ஏறிட்டோம். பாதி மலை தான் ஏறி இருக்கு அர்ஜுனா, இன்னும் மிச்ச பாதி மலை ஏறணும். இனிமேல் தான் பக்தி யோகத்தை பத்தி சொல்ல போறேன். இனிமேல் தான் மேற்கொண்டு கண்ணனை அடையறதுக்கு உண்டான வழி பக்தி யோகம்னு சொல்ல போறேன். அப்ப 2 6 அத்தியாயத்தை இப்படி பிரிச்சுடுங்க. நடு 6 அத்தியாயங்கள் பக்தி யோகம், பக்தியினால் அடையப்படும் கண்ணன். முதல் 6 அத்தியாயங்கள் பக்திக்கு அங்கமான கர்மயோகம், கர்மஜான யோகத்தால் அடையப்படுற ஆத்மா. ஆத்மா கண்ணன், கர்மஜான யோகம் பக்தி யோகம். அப்ப அடையப்படுவது ஆத்மா, அடைவிப்பது கர்மஜானம். முதல் 6 அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. அடையப்படுபவன் கண்ணன், அடைவிப்பது பக்தி யோகம். 2வது 6 அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. சுவாமி ரொம்ப சீக்கிரம் ஆயிடுத்தேன்னா அவ்வளவு சீக்கிரம் ஆயிடுமா? சொல்றதுக்கு ஒரு வரியில வேணா அவ்வளவு சீக்கிரம் ஆகும். நல்ல அடிப்படையில இதுதான் கருத்து, ஞாபகம் வச்சுங்கோ. குதஸ்துவா தம் ததா கிருபயா விஷ்டம் அஸ்ரு பூர்ணா குலேக்ஷணம் விஷீதந்தம் இதம் வாக்கியம் உவாச மதுசூதனா. 2வது அத்தியாயம் தொடங்கிறது. இந்த அத்தியாயத்துலதான் கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ண போறார். நத்தேவாகம் ஜாதுநாசம்ங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கிறது. அசோச்சியான் அன்வசோச்சஸ்தம் பிரஜாவாதாம் ச பாஷசே கதாசூன் அகதாசூன் ச நானுசோச்சந்தி பண்டிதாக 2:11. அது வரைக்கும் முதல் அத்தியாயத்துல தான் சேர்த்தி. முதல் அத்தியாயம் முழுக்க அர்ஜுனன் அழுகை அவர் இன்னும் அழுதுன்னு இருக்கார். அடுத்த ஸ்லோகம் தொடங்கிறது. சஞ்சய் உவாச்ச தம் ததா கிருபயா விஷ்டம் அஸ்ரு பூர்ணா குலேக்ஷணம் விஷீதந்தம் இதம் வாக்கியம் உவாச மதுசூதனா. அப்படியே கருணையால கண்கள் நிரம்பி அர்ஜுனன் அழுதுன்னு இருக்கானோ இல்லையோ, தவிச்சுன்னு இருக்கிற அவனிடத்துல கண்ணன் போய் பேச ஆரம்பிக்கிறார். கண்ணன் கேட்கிறார், ரொம்ப மன உளைச்சல்லையோ மனத்தளர்ச்சியிலையோ யாரான்னு இருந்தா அவள்கிட்ட நம்ம போய் பேசச்சே 2 வகை உண்டு. மெதுவா மயிலேன்னு பேசிட்டு இருக்கலாம். அப்படி சில பேர் கேட்டுன்னு வருவா. கடுவா பேசினா அவளுக்கு தாங்காது. வேற சில பேருக்கு இப்படி எல்லாம் பேசினா எடுபடாது. முதுகலை ஓங்கி ஒன்று வைக்கணும், வச்சு எழுந்திருக்கிறீரா இல்லையா அப்படின்னு தான் எழுந்திருப்பா. கண்ணன் பார்த்தார், இந்த அர்ஜுனனுக்கு மயிலே இறகு போடலாம் ஆகாது, இவனை தட்டித்தான் எழுப்பியாகணும். நேர கேள்வி. குதஸ்துவா கஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அனார்யஜுஷ்டம் அஸ்வர்க்கம் அகீர்த்திகரம் அர்ஜுன குதஸ்துவா கஷ்மலமிதம். இந்த கஷ்மலம் மனத்தளர்ச்சி எப்படி உனக்கு வந்தது? நையேதத்யுபபத்யதே, இது நீ க்ஷத்ரிய குல திலகத்துக்கு இது பொருந்தாதே. குதஸ்துவா கஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம். உன் மனசுக்கு, உன் வீர மனசுக்கு இது ஏற்குமா? கஷ்மலம்னு சொல்றதீங்க மனத்தளர்ச்சியை. இது என்ன வார்த்தை சுவாமி? இது வரைக்கும் இந்த மாதிரி நாங்க வார்த்தை எங்கேயோ கேட்டாப்புலையும் இருக்கு. ஆனா இது சம்ஸ்கிருத சொல்லுன்னு எங்களுக்கு இத்தனை நாளா தெரியாது. இப்ப நான் தைரியமா பேச காரணம் அது சம்ஸ்கிருத சொல், இல்லைன்னா வாயே திறந்திருக்க மாட்டேன். இப்போ
வெளியில பேசிக்கிறச்சே ஏதோ இந்த வார்த்தையை சொல்றோம் இல்லையோ, ஆனா அவ எதுக்காக இதை உபயோகப்படுத்துறா? இந்த தாழ்ச்சிங்கிற எண்ணத்துல தானே இந்த வார்த்தை உபயோகப்படுறது. நிஜமா அதுதான் இங்கேயும். இப்போ கஷ்பலம்னா மனத்தளர்ச்சி. குதஸ்துவா இங்கெல்லாம் இருக்காது, எல்லாம் சென்னைக்கே உரிய சொத்து. இது இப்ப கோயம்புத்தூர்ல இருக்க போறதா, சேலத்துல இருக்க போறதா, ஈரோடுல இருக்க போறதா, அங்கெல்லாம் இல்ல. இப்போ அது ராஜதானி தலைநகரம் இல்லையோ, அப்ப தலைநகரத்துக்கு சிறப்பு இருக்க வேண்டாமா? அதனால ஆனா இந்த விஷயத்துல தப்பிச்சிருவாவா? நாங்க கீதையில இருக்கிற சப்தத்தை சொன்னேன்னுடுவா. ஆனா நம்ம அதுக்கும் பேச முடியாதுன்னு வச்சுங்க. குதஸ்துவா கஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம். இந்த மனத்தளர்ச்சி உன் மனசுக்கு எப்படி வந்தது? ஆனா ஆர்ய ஜுஷ்டம், பெரியோர்கள் இதை ஒத்துக்க மாட்டார்கள். அஸ்வர்க்கியம், உனக்கு இது சொர்க்கத்தை பெற்று கொடுக்காது. கீர்த்திகரம், உனக்கு கீர்த்தி புகழையும் கொடுக்காது. கிளைபியம் மாஸ்மகம பார்த்த நைதத்வை உபபத்தியதே க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் தக்தோத்திஷ்ட பரந்தப. ஹே பரந்தப, எதிரிகளை தப்பிக்க செய்பவனே, இத்தனை நாள் என்கிட்ட நீ என்ன பேசினே? ஆரம்பிச்சா முதல் நாள்ல யுத்தத்தை முடிச்சிருவேன், 4வது நாள்ல சண்டையை முடிச்சிருவேன், 5 நிமிஷத்துல சண்டையை முடிச்சிருவேன், இத்தனையும் பேசினே அர்ஜுனா. இவ்வளவுதானா? இதுக்கு யுதிஷ்டிரனே தேவலை. அவன் முன்னாடிதான் கேட்டுனான் என்கிட்ட கேள்வி. ஆனா அவன் நான் சொன்ன அப்புறம் இப்ப சண்டேன்னு சங்கத்வனி கேட்டப்புறம் அவன் கவலைப்படல, கடைசி வரைக்கும் நின்னு போராடிட்டான். ஆனா நீ சங்கநாதன் எழுப்பினப்புறம் சந்தேகப்படுறியா அர்ஜுனா? இது எப்படி உனக்கு பொருந்துமோ? க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம், மனத்தளர்ச்சி என்பது மிகவும் தாழ்ந்தது. நம்ம ஒத்துருக்கு அது வரக்கூடாது. நம்ம ஆறுக்கான நம்ம குடும்ப நிலைமையிலான மனம் தளர்ந்து போறதுன்னு வச்சுக்கோ, தைரியமா உட்காந்து கண்ணனுடைய இந்த ஸ்லோகத்தை 12 தடவை சொல்லிங்க. கிளைபியம் மாஸ்மகம பார்த்த நைதத்வை உபபத்தியதே குதஸ்துவா கஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அனார்ஜுஷ்டம் அஸ்வர்க்கியம் கீர்த்திகரம். அர்ஜுன கடைசியா சொல்றார், க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் தியக்தோத்திஷ்ட பரந்தப. ஹிருதயம் துர்பலமா இருக்கிறதுங்கிறது தாழ்ந்தது. தியக்த்வா உத்திஷ்ட, அந்த மனத்தளர்ச்சி இப்பவே விட்டுடு, எழுந்துரு. எழுந்துருன்னு இப்ப 3வது ஸ்லோகம் 2வது அத்தியாயத்தில் ஆரம்பிச்சாரோ இல்லையோ, அவன் எப்ப தெரியுமா எழுந்திருந்தான்? 700 ஸ்லோகம் முடிய போறது. அப்ப சொன்னான், ஆச்சு என்னுடைய சந்தேகங்கள்லாம் தீர்ந்து போச்சு, இப்ப எனக்கு எந்த ஐயமும் இல்லை, இதோ காண்டீபத்தை எடுக்கிறேன். ஸ்திதோஸ்மி கத சந்தேகா கரிஷ்யே வச்சனந்தவ. என் சந்தேகம் எல்லாம் போயிடுத்து, இனிமே நீ சொன்னபடி கேட்கிறேன். இப்படி இருந்தவன அப்படி மாத்துறதுக்கு பட்ட பாடுதான் 700 ஸ்லோகம். மாட்டேன்னு சொல்லியிருக்கா, அவனை சரின்னு ஒத்துக்க வச்சாகணும். முதல் நிமிஷமே அர்ஜுனன் ஒத்துன்னு இருந்தான்னு வச்சுங்க, உடனே சரி கண்ணன் சொன்னாங்கிறதுக்கு சண்டையை போட்டிருந்தா கீதையை கிடைச்சிருக்காது. நல்ல வேளை அவன் மனசு மாறாம இருந்தான், கீதை கிடைச்சு. அப்படின்னு தகப்பனார் வேடிக்கையே சொல்லுவார், கைகேயி முதல்ல ராமனைத்தான் பிள்ளைன்னு நினைச்சிருந்தா, கைகேயி வந்து மனசை மாத்தினா மனசு மாறிவிட்டா. அவ மனசு மாறவே தான் ராமாயணம் கிடைச்சது. அவன் மட்டும் ராமயன் பிள்ளைன்னு சொல்லிட்டு இருந்தா ராமாயணமே வந்திருக்காது. நல்ல வேளை கைகேயி மனசு மாறினா ராமாயணம் கிடைச்சது. அர்ஜுனன் மனசு மாறாம இருந்தான், கீதை கிடைச்சது. இவன் மட்டும் கண்ணன் சொன்ன உடனே மாறி இருந்தானா கீதையே கிடைச்சிருக்காது. அதனால ஒண்ணு புரிஞ்சுக்கணும், மனசு மாறினாலும் சாஸ்திரம் கிடைக்கிறது, மாறாட்டாலும் சாஸ்திரம் கிடைக்காது. ஆனா பெரியோர்களிடத்தே நமக்கு இதெல்லாம் ஒண்ணும் கிடைக்காது. நம்ம மாறினா யாரு கேட்க போறா, மாறாட்டா இப்ப யாரு கேட்க போறா? இப்ப எல்லாம் அர்ஜுனன் சிரிச்சா கண்ணன் சிரிச்சா எழுதி வைக்கிறா, நம்ம சிரிச்சா ஒருத்தரும் ஒன்னும் கவிதையை எழுதுறது இல்ல, பத்திரிகையிலையும் போடுறது இல்ல. ஆஹ் கதம் பீஷ்மம் அகம் சங்கே துரோணஞ்ச மதுசூதன இஷுபி பிரதியோத்ஸ்யாமி பூஜார்கா வரிசூதன. அர்ஜுனன் கேட்கிறான், நீ மட்டும் மதுசூதனன் அரிசூதனன் பேர் எடுத்திருக்கியே, எனக்கு என்ன பேர்? பீஷ்மசூதனன் துரோணசூதனன். என் ஆச்சாரியனை கொன்ற குற்றமா எனக்கு? ஆச்சாரியர்களை புஷ்பங்களை வைத்து பூசிக்க வேண்டும், அதை வைத்து நீ சரங்களை கொண்டு அடிக்க சொல்லுகிறாயே, இது எனக்கு புரியலை. கார்பண்ய தோஷோபகத ஸ்வபாவः பிரிச்சாமித்வாம் தர்ம சம்மூட சேதாக எச்ரேயஸ்யான் நிச்சிதம் ப்ரூஹிதம் மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். கையை கூப்பிட்டு அர்ஜுனன் பிரார்த்திக்கிறான், அடிய உமக்கு சிஷ்யன், அடிய சரணாகத்தன், அடிய அனைத்தையும் இழந்திருக்கேன், எது சரி எது தப்புன்னு புரியல. அதனாலே கார்பண்ய தோஷோபகத ஸ்வபாவः, ரொம்ப கிருப்பணனா இழந்து தவிச்சுருக்கேன், அந்த சுபாவத்தால பீடிக்கப்பட்டிருக்கேன். பிரிச்சாமி, உன்னை கேட்கிறேன். துவாம் தர்ம சம்மூட சேதாக, எது தர்மம் எது அதர்மம்னு கலங்கி போய் கிடக்கிறேன். அதனால என்ன சரணாகத்தனா ஏத்துக்கோ, சிஷ்யனா ஏத்துக்கோ, உறவுக்காரனா ஏத்துக்கோ, எப்படியானாலும் ஏத்துக்கோ. எச்ரேயஸ்யா, எனக்கு எது ஸ்ரேயஸோ எனக்கு எது சிறப்பு கொடுக்குமோ நிச்சிதம் ப்ரூஹி, அதை நிச்சயப்படுத்தி சொல்லு, அதுக்கு உனக்கு நன்றி உள்ளவனா இருப்பேன். சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் தாம் பிரபன்னம். இது நம்ம ஒத்தத்திலுமே கண்ணன்ட்ட கேட்டுலாம், எனக்கு எது சிறப்பு கொடுக்குமோ தேவரிய நிச்சய பத்தி சொல்லணும்.
சொன்னா அப்படியே செய்யணும். ஏன்னா நம்ம சிறப்ப அவரை விட யார் சொல்ல போறா? அது அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். நகி பிரபஷ்யாமி மமாபனுத்யாத் யச்சோகம் உச்சோஷணம் இந்திரியாணாம் அவாப்பிய பூமா வசபத்ன விருத்தம் ராஜ்யம் சுராணாம் அபி சாதிபத்தியம். எனக்கு இதை தவிர உன்னை தவிர என் சந்தேகத்தை வெட்டுபவன் யாரும் இருப்பதாக தெரியவில்லை. உன்னை விட எனக்கு நல்லவன் இருக்க போறானா? அதனால உங்ககிட்ட தான் கேட்கிறேன், கை கூப்பிட்டு கேட்கிறேன்னார். சஞ்சய உவாச்ச ஏவமுக்த்வா ரிஷிகேஷம் குடாகேஷ பரந்தப. இப்படி ரிஷிகேஷனிடத்திலே குடாகேஷன் பேசினார்னார். ரிஷிகேஷன்னா இந்திரியங்களை ஜெயிச்சவர், குடாக்கான தூக்கம். அர்ஜுனன் தூக்கத்தை ஜெயிச்சவனா, எத்தனை நாள் வேணா தூங்காத இருப்பான். அப்ப குடாகேஷனான அர்ஜுனன் ரிஷிகேஷனான கண்ணனிடத்தில் இப்படி சொல்லிட்டு நயோத்ஸ்ய இது கோவிந்த முக்த்வா தூஷ்ணீம் பபுவஹ. வியாசருக்கு ரொம்ப ஆச்சரியம். இப்பேற்பட்ட அர்ஜுனனா பயந்து போய் காண்டிபத்தை கீழ வச்சுட்டு வாய் பேசாமல் இருந்தான். எடுத்த வேகத்துல சவ்யசாச்சி வலப்புறம் பிடிப்பனா இடப்புறம் பிடிப்பனாலும் தெரியாது. அப்படி காண்டவ தகன காலத்தில் தனித்து போரிட்டான். சித்திரசேனனை ஜெயித்த காலத்தில் தனி ஒருவன். ஒண்ணுமில்லாத உத்தரனை வைத்துக் கொண்டு விராட்ட நகரத்தில் அனைத்து மகாரதிகளையும் ஜெயித்தான். அந்த ஜெயிக்கிற சாமர்த்தியம் இருக்கிற அர்ஜுனன் உறவுக்காரர்கள் நண்பர்கள் கொன்னுட்டா என்ன ஆயிடுமோங்கிற பயம், தர்மம் அதர்மம்னு தோணி போச்சு. பயத்துல நாம் எவ்வளவு தளர்ந்து போடுவோங்கிறதுக்கு அர்ஜுனன் சாட்சி. போ ஏன்னா அவனுக்கு எவ்வளவு சக்தி இருந்து தளர்ந்துடாது. நம்மாட்ட இருக்கிறவன் இல்ல அவன். நம்ம அடிக்கடி ஓஹோ நமக்கும் தளர்ச்சி அர்ஜுனனுக்கும் தளர்ச்சியாக நினைச்சுக்க கூடாது. நமக்கு ஒரு சத்தம் கேட்டா ஜனகத சாத்தியம் போடுவோம். இதுதான் நமக்கு இருக்கிற பயம். அதனால நம்ம தளர்ச்சி இல்ல வருது. அவன் காண்டீபத்தை பிடித்த அனைவரையும் ஜெயிக்க கூடியவர். ஆனா அவரே மனம் தளர்கிறார்னால் அப்ப மனத்தோட ஜாகிரதையா தான் இருக்கணும். எங்கும் எதிலையும் கவிழ்த்து கீழே தள்ளிடும். தமுவாச ரிஷிகேஷா பிரஹசன்னிவ பாரத. அப்ப ரிஷிகேஷர் சிரித்து கொண்டே பேச ஆரம்பித்தார். தேசிகன் அர்த்தம் சாதித்தார். ஏன் சிரிச்சுட்டே பேசணும்? ஏன்னா புரிய வேண்டியது கஷ்டமான அர்த்தம். இப்ப ஒரு உபநிஷத்து அர்த்தம் சொல்ல போறேன்னு வச்சுக்கோ, நீங்கள்லாம் பார்த்து புரியணும். இது விஷயத்தை மெதுவா எடுத்து சொன்னா புரியும். ஆனா கட்டப்பட்டு புரிஞ்சுக்கணும். அப்ப கடைசி பட்சம் பேசுறவரானு சிரிக்கணும். அப்பதான் அது புரியும். நானே அழ ஆரம்பிச்சுட்டேன்னு வச்சுங்க, நீங்க அழப்போவது உறுதி. என்ன விஷயம் கஷ்டம், கஷ்டமான விஷயத்த இது எங்க உங்களுக்கு எல்லாம் புரிய போறது? இப்படின்னு அழுதுண்டே நான் இப்ப ஆரம்பிச்சேன்னா புரியறதும் புரியாது படும் இல்லையோ. கடைசி பட்சம் சிரிச்சுன்னு சொன்னாலாம்னு புரியறாப்புல இருக்குமோ இல்லையோ, புரிஞ்சுடாது புரியறாப்புலையான்னு இருக்குமோ இல்லையோ. அதனாலதான் சிரிச்சுட்டே பேச ஆரம்பித்தார். ஒரு அர்த்தம். அடுத்தது, அர்ஜுனா உன்னை ஒரு பகடையா வச்சுன்னு எவ்வளவு பெரிய சாஸ்திரம் கொடுக்க போறேன் தெரியுமா? நீ என் கையில அகப்பட்டு கொண்டிருக்கிற பொம்மை, உன்னை வைத்துக் கொண்டு ஜகத்துக்கு சாஸ்திரம் கொடுப்போம் என்ன சிரிக்கிறார் போலும். பிரஹசன்னிவ பாரத சேனையோர்பயோர் மத்தியே விஷீதந்தமிதம் வசः. ஸ்ரீ பகவான் உவாச்ச அசோச்யான் அன்வசோச்சஸ்துவம் பிரஜாவாதாம் ச பாஷசே கதாசூன கதாசூன்ச்ச நானுசோசந்தி பண்டிதாக. உருத்து அர்ஜுனனை பார்க்கிறார் கண்ணன். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். இவன் ஆபத்து என்னன்னு புரிஞ்சு போச்சு. அர்ஜுனன் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கான்? தேகமும் ஆத்மாவும் ஒண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கான். அம்ப விட்டா பேடும் நினைச்சிட்டு இருக்கான். அம்ப விட்டா தேகம்தான் விழும், ஆத்மா போகாதுன்னு இவனுக்கு தெரியலே. அதை நாம முதல்ல புரிய வைக்கணும். ஆத்மா வேற தேகம் வேற. இதத்தான் தேகாத்ம விவேக ஞானம்னு சொல்றோம். தேகம் வேறு ஆத்மா வேறுங்கிற விவேக ஞானம் பகுத்தறிவு வேணுமோ இல்லையா, அது இவனுக்கு தெரியல. இப்ப கண்ணன் என்ன தெரியுமா சொல்ல போறார்? நீ எத்தனை நாள் அம்பு விடாட்டாலும் ஒரு நாள் இந்த தேகத்தை உன்னால காப்பாத்திர முடியாது. நீ இப்ப சண்டையே போடாதே. பீஷ்மர் சாஸ்வதமன்னா ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் உடம்பு கீழே விடத்தான் போறது. அதனால நீ அம்பே விடாட்டா கூட பீஷ்மர் போயிடுவார். பீஷ்ம சரீரம் போயிடும். நீ இப்பவே அம்பு விட்டாலும் ஒரு நாள் பீஷ்மர் போகமாட்டார், ஆத்மா போகாது. அப்ப அம்ப விட்டாலும் ஆத்மா அழியாது, அம்ப விடாட்டாலும் தேகம் அழிஞ்சே தீரும். ஏனால் அழிவது தேகத்தின் இயற்கை, அழியாமல் இருப்பது ஆத்மாவுக்கு இயற்கை. இந்த வித்தியாசத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோ. பீஷ்மரை கொன்னுட்டேங்கிறியே, ஒரு ஆத்மாவை கொல்லவும் முடியாது, ஆத்மாவை கொல்றதுக்கு ஆளும் கிடையாது, கொல்லப்படவும் முடியாது, கொல்லவும் முடியாது. என்னால் ஆத்மா அழியாததாயித்தே. அப்படிங்கறத இப்ப முதல்ல சொல்ல போறார். தேக ஆத்ம விவேக ஞானம். ஆத்மா நித்தியம், தேகம் அனித்தியம். ஆத்மா அறிவுடையவன், ஆத்மா அறிவில்லாத. தேகம் அறிவில்லாதது, ஆத்மா அறிவுடையவர். தேகம் அழிவோட கூடியது, ஆத்மா அழிவில்லாதவர். நித்தியம் சாஸ்வதம் துருவம். இது ஆத்மா. இதுதான் முதல்ல ஆரம்பம். நத்வேவாஹம் ஜாதுநாசன் நத்வன்னேமே ஜனாதிபாக நைவன பவிஷ்யாமஹா சர்வே வயம் அத்தப்பரம். அர்ஜுனா இதோ பார். நத்வேவாஹம் ஜாதுநாசம். அஹம் ஜாது ந ஆசமிதி ந त्वं जातु न आसीहि इति न इमे जनाधिपाः न आसन् इति न
நான் நேற்று இருந்தேன் அல்லேன் என்பதில்லை, நீ நேற்று இருந்தாயல்லை என்பதில்லை, இவர்கள் நேற்று இருந்தார்கள் அல்லர்கள் என்பதில்லை. இப்ப என்ன சொல்றார்? என்னொன்னு சொன்னீர் அது மட்டும் தெரியுது, ஆனா என்ன சொன்னீர் தான் தெரியல. ஒன்னும் இல்ல, நான் நேற்றுக்கு இருந்தேன், இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு இருக்கேன், இவ்வளவுதான் சொல்றாரு அவர். ஆனா அது எவ்வளவு சுத்தி சொல்லி சொல்றாருன்னா, நான் நேற்றைக்கு இருந்தேன் அல்லேன் என்பதில்லை, இன்னைக்கு இருக்கிறேன் அல்லேன் என்பதில்லை, நாளை இருப்பேன் அல்லேன் என்பதில்லை என்ற ரெண்டு இல்ல போட்டா ஒண்ணு இருக்கும் இல்லையா? இல்லை இல்லைன்னு சொன்னா அவர் இங்கு இருக்கிறார் இல்லை என்பதில்லை, இவர் நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கிறார் அல்லர் என்பதில்லைன்னா உட்கார்ந்துருக்காருன்னு அர்த்தம். அதுக்காகத்தான் இப்படி சொல்றாரு. இப்போ நான் நேற்றுக்கு இருந்திருக்கேன், இன்னைக்கு இருந்திருக்கேன், நாளைக்கு இருந்திருக்கேன், நீயும் நேற்றுக்கும் உண்மை, இன்னைக்கு உண்மை, நாளைக்கு நித்தியம். இதோ நிற்கிறாளே இத்தனை பேர், இவர்கள் அனைவரும் நேற்றும் உண்டு, இன்றும் உண்டு, நாளை உண்டு, அனைத்து ஆத்மாக்களும் நித்தியர்கள்னு சொல்றார். இதுல கண்ணன் தெளிவுபடுத்துறது என்ன? நான் நீ என்று பிரித்தபடியால் பரமாத்ம தத்துவம் வேறு, ஜீவாத்ம தத்துவம் வேறுன்னு நிச்சயப்படுத்துகிறார். ஆத்ம பரமாத்மா ஒன்றில்லை, ஜீவாத்ம பரமாத்ம விவேக ஞானம். அடுத்த ஞானம், ஆத்மாக்கள் ஒருத்தர் அல்லர் பலர் என்று உறுதிப்படுத்துகிறார். ஏன்னா இமேஜனாதிபாகான்னு சொன்னார், இத்தனை பேரும் நித்தியம், நீ நித்தியம், நானும் நித்தியம். நத்தேவாகம் ஜேகினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனஞ்சரா ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்ர முஹ்யதி. அர்ஜுனா, ஒரு தீரன் சோகப்பட மாட்டான். எனக்கு ஒண்ணு புரியல, பிறந்த நாள் அன்னைக்கு எல்லாரும் இனிப்பு பண்டம் பண்ணி நன்னா சாப்பிடறோம் இல்லையோ, வாஸ்தவம் தான். ஆனா போன நாள் அன்னைக்கு ஏன் அடறில் அர்ஜுனா? அது ரொம்ப நாளா யோசிச்சு பார்த்தா எனக்கு தெரியலேங்கிறார். பின்ன பிறந்த நாள்னா கொண்டாட மாட்டாளா, போன நாள்னா அழமாட்டாளான்னா? ஏன், நீ பிறந்த நாள் முதல் பிறந்த நாள் கொண்டாடச்சே 85 வயசு உனக்கு வயசுன்னா அதுல ஒரு வருஷம் குறைஞ்சு போச்சுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? ஷட்டப்த பூர்த்தி நடக்கிறச்சே 61 வருஷம் முடிஞ்சு போச்சுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப எனக்கு இப்படி தோன்றது, ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு நீ அழுதுருக்கணுமே அர்ஜுனா, ஏன் பண்ணவே இல்லை? ஏன்னா ஒரு பிறந்த நாள் வரைச்சேவும் ஆயுள்ள ஒரு வருஷம் குறையறதுன்னு யோசிச்சிருக்கணும் இல்லையோ, ஏன் இப்படி பார்க்க மாட்டேங்கிற? என்னமோ முதல் பிறந்த நாள், ரெண்டாம் பிறந்த நாள், 18 வருஷம் ஆச்சு, 28 கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறந்தா சொல்றியே, இது ஒரு நாளும் மரணம் கிட்டக்க வருதுன்னு உனக்கு தெரியாதா? ஒருவேளை அது தெரியலன்னு வச்சுக்கோ. அப்ப இந்த கோணத்துல பார், ஒரு சொக்கா போட்டிருக்கேன், அது மெதுவா நஞ்சு போய் கிழிய ஆரம்பிக்கிறது, கிழிஞ்சு போச்சுன்னா சொக்காயை தூக்கி போட்டு புது சொக்கா போட்டுக்கு போறேன். நீ நஞ்சு போய் கிழிஞ்சு தூக்கி போட்ட அன்னைக்கு அழுவியா, புது சொக்கா வந்ததுக்கு சிரிப்பியா அழுவியா? கிழிஞ்சு போன சொக்கா போட்டா பொங்கல் வந்தது அண்ணா புது சொக்கா போட்டிருக்கேன் சிரிப்பியோ இல்லையோ? அதே போல இந்த ஜீவாத்மா பிறந்த போது சிசுங்கிற சரீரத்தை வச்சுக்கிறார், வளர்ந்த உடனே பால சரீரம், இன்னும் வளர்ந்தா குமார சரீரம், இன்னும் வளர்ந்தா இளைஞன் சரீரம், இன்னும் வளர்ந்தா முதியவன் சரீரம். முதியவன் உடம்பான உடனே அது நஞ்சு போறது, கால் சொன்னா கேட்க மாட்டேங்கிறது, கை சொன்னா கேட்க மாட்டேங்கிறது, கொஞ்ச நாளைக்கு மேல உட்கார்ந்தா தலை சுத்துறது, பார்த்தார் இது என்ன கிழிஞ்சு போன சொக்காயா இருக்கு அப்படின்னு இந்த ஜீவாத்மா சொக்காயத்துக்கு போடுறார், புது சரீரம்ங்கிற புது சொக்கா போட்டுக்கிறார். அதுக்கு எதுக்கு அழறையில் இருக்குன்னா, அதுக்கே நீங்க அழனப்போ ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்ர முஹ்யதி. தீரன் ஒரு நாளும் அதுக்கு சோகப்பட மாட்டான். நீ என்னமோ தேகம் படுத்துனா எல்லாம் படுத்து நினைச்சிட்டு இருக்க, ஆத்மாவை பார், அதுதான் நித்தியம். ததா தேகாந்தர பிராப்தி மாத்ரா ஸ்பரிசாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமாபாயினா அனித்யாக தான் திதிக்ஷஸ்வ பாரத. மாத்ரா ஸ்பரிசாஸ்து கௌந்தேய, உலகத்திலே வெப்பம் இன்பம் துன்பம் மாறி மாறித்தான் வரும். வெப்பமும் குளிரும் மாறி வரும். மார்கழி மாசம் ஒரே குளிர்றதே உடம்பு முடியலையே, களிம்பெல்லாம் பூசிக்கிறான். உடனே சித்திர வைகாசி வந்து நன்னா வெயில் அடிச்சு, வெயில் அடிக்கிறதே தள்ள ஜலத்தை எடுத்து கொட்டிக்கிறான். ஒரு பக்கம் இதுவும் வேண்டாங்கிற அதுவும் வேண்டாங்கிற, சூரியன் ஏதோ ஒரு வேலை பார்த்து தானே ஆன அர்ஜுனா, சுகம் வேணும் துக்கம் வேணும்னா. அப்ப மாத்ரா ஸ்பரிசாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக, சீத்தமும் உஷ்ணமும் மாறி மாறி வரும். வேண்டியதும் வேண்டாதும் உனக்கே தான் வரும். வடக்க பதரிகாசிரமத்துக்கு போறோம், ஒரே குளிரு, 2 ஷால்வை போத்தி நன்னா சேவிச்சோம், ரொம்ப நன்னா இருக்கு சாமி, நன்னா அடக்கமா கதகதப்பா பத்ரிநாதனை சேவிச்சுட்டு வந்தோம். வண்டி ஏறியாச்சு, ரயில் வண்டி தெற்கு நோக்கி கிடுகிடுன்னு வந்துட்டே இருக்கு. ஆந்திர பிரதேசம் வந்தது, ராமகுண்டம் தாண்டின உடனே ஒரு ஷால்வையை கழட்டினா, கொஞ்ச நாள் கழிச்சு 2 ஷால்வையை கழட்டினா, சாமி நன்னா ஷால்வை இத்தனை போத்திருந்தீரேன்னா, இனிமே போத்திருந்தா நான் தான் முட்டாள், இத்தனை நாள் போத்திருந்த வரைக்கும் நல்லா இருந்தது இல்லையோ. அப்ப எனக்கே அவ்விடத்தில் பொருந்தினது இங்கே பொருந்தலே, மார்கழியில் பொருந்தினது சித்திரைக்கு பொருந்தலே, எனக்கு பொருந்தினது அவனுக்கு பொருந்தலே. இவ்வளவுதான் அர்ஜுனா வாழ்க்கை. ஒன்றாக இருக்கும்னு எதிர்பார்க்காதே, அதாவது அன்னன்னைக்கு மாறிக்கொண்டுதான் இருக்கும். பொறுத்துக்க பழகிக்கோ. உலகத்துல எல்லாத்தையும் விலைக்கிட முடியாது, பொறுத்துக்க தான் முடியும். இப்போ எனக்கு கொசு தொல்லைன்னு வச்சுங்க, வேணா நான் வலை போடணும் உள்ள உட்காந்துக்கலாம். லோகத்துல இருந்து கொசு எடுத்தோம்னு என்னால முடியுமா?
அது முடியும். அப்ப கொசு இருக்கத்தான் போகுது. கொசு ஒரு இடத்துல நீ என்னத்தானே காப்பாத்திக்கலாம். அப்ப சுக துக்கங்கள் இருக்கத்தான் போறது, லாப நஷ்டம் இருக்கத்தான் போறது. அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை தான் நான் வளர்த்துக்க முடியும். அதனால பொறுமையை வளர்த்துக்கொள். மேலே யோசிப்பாய். அந்தவந்த இமே தேகாக நித்தியோக்தா ஷரீரிணா அநாசினா அப்பிரமேயஸ்ய தஸ்மாத் யுத்தஸ்வ பாரத. அந்தவந்த இமே தேகாக, தேகங்களெல்லாம் முடிவோடு கூடியவை. கர்மங்கள் முடிஞ்சு போச்சுன்னா தேகம் முடிஞ்சு போடும். ஆனா நித்தியோக்தா ஷரீரிணா, ஆத்மா நித்தியம், இந்த சரீரத்தை உடையவர். ஏனம் வேத்தி ஹந்தாரம் யஸ்யைனம் மன்யத்தே ஹதம். ஆத்மா ஒருத்தன் அழிஞ்சுட்டான்னு நினைத்தாலோ ஒருத்தன் கொன்னான்னு நினைச்சாலோ ரெண்டு முட்டாள்தனம். ஆத்மாவுக்கு அழிவும் இல்லை, அவன் கொல்லப்படுவதும் இல்லை, மற்றொருத்தன் அவனை கொல்லவும் முடியாது. ஏனெனில் நைனன் சந்தந்தி சிஸ்திராணி நைனந்தஹதி பாவகா நைனம் கிளேதயம் தியாபக ந சோஷயதி மாருதா அச்சேத்யோயம் அதாக்கியோயம் அக்லேத்ய அசோஷயேவச்ச நித்திய சர்வகதஸ்தானு அச்சலோயம் சனாதன. ஆத்மாவை வெட்டுவதோ நனைப்பதோ உலர்த்துவதோ கொளுத்துவதோ ஏதும் முடியாது. ஆத்மாவை வெட்டுறதுக்கு கருவி இல்லையா அர்ஜுனா? நினைக்கிறதுக்கு கருவி இல்லையே. ஆத்மா ரொம்ப சூக்ஷ்மம். எவ்வளவு சூக்ஷ்மம்? வாலாகிர சதபாகஸ்ய சததா கல்பிதஸ்ய பாகஸ்ய விஜ்ஞேய ஆத்மா. ஆத்மாவை ஒரு நெல் எடுத்துக்கோ, அந்த நெல்லை 100 அதனுடைய முனையை மட்டும் பிளந்து எடுத்துக்கோ. நெல்லுக்கு ஒரு வால் இருக்கும் இல்லையா, அந்த வாலை மட்டும் பிளந்துக்கோ. அந்த வாலை 100 பிரிச்சுக்கோ. அதுல ஒரே ஒரு பகுதி எடுத்து மறுபடியும் 100 வெட்டு. அதுல ஒரு பகுதி எடுத்து 100 வெட்டு. அது எவ்வளவு சின்னதோ அதை விட ஆத்மா சின்னதுன்னு தெரிஞ்சுக்கோ. இவ்வளவு சின்னதான ஆத்மாவை ஜலம் நினைக்க போறதா, காற்று வளர்த்த போறதா, நெருப்பு எரிக்க போறதா, கத்தி வெட்ட போறதா? ஏதும் செய்யாது. ஜாதஸ்தகி த்ருவோ மிருத்யு த்ருவஞ்சன்ம மிருதஸ்ய தஸ்மாத் அபரிஹார்யர்த்தே நத்வம் சோசிது மருகசி. ஒன்னு பிறந்ததுன்னு சொன்னாலே போக போறது உறுதி, போனதுன்னு சொன்னாலே பிறக்க போறது உறுதி. அதனால அபரிஹாரியம், உன்னால் பாதிச்சு மாற்ற முடியாததை பத்தி நீ கவலைப்படாதே. இப்ப லோகத்தை நான் படைச்சிருக்கேன், நான் எதையான மாத்திர முடியும்னா கவலைப்படலாம். இப்போ நம்ம குடும்பத்துல ஒரு ஆபத்து இருக்குன்னு வச்சுங்களேன், நாம நடவடிக்கை எடுத்து அதை மாத்திட முடியலன்னா நம்ம கவலைப்படணும். ஆனா லோகத்துல நடக்கிற பல விஷயத்துக்கு நாம எவ்வளவு கவலைப்படுவோம் தெரியுமோ? அதுக்கு நமக்கு சம்பந்தமே இருக்காது. நம்மால இம்மி கூட அசைக்கவே முடியாது. ஆனா உட்கார்ந்து வாசல் அவாவா பேசி தீர்ப்பா பாருங்க, 3 மணி நேரம் பேசுவா. சாமி நீர் ஏதானு பண்ண போறீர்னா ஒன்னும் இல்ல, கொஞ்சம் பொழுது போட்டமேங்கிறதுக்காக பேசினேன். இப்படிதான் பேசிட்டு இருக்கே, இது உன்னால் ஆகாது. தஸ்மாத் அபரிஹாரியர்த்தே, இந்த தேகத்தை நித்தியப்படுத்திட முடியுமா? முயற்சி எடு. 2 தான் கண்ணன் சொல்றது. இப்போ என்னால உன்னை மாத்த முடியும்னால் முயற்சி எடு, சோகப்படாதே. என்னால உன்னை மாத்த முடியாதுன்னா முயற்சியும் எடுக்காதே, சோகமும் படாதே. ஆனா நம்ம கட்சி எப்படின்னா, என்னால ஒண்ணு முடியாட்டா கூட முயற்சியே எடுக்காத சோகப்பட்டு இருக்கணும். இதான் நம்ம எல்லாருடைய கட்சி. ஆனா கண்ணன் அதைத்தான் ஒத்துக்க மாட்டேங்கிறார். ஒன்னும் முயற்சி எடு, அப்பவும் கவலை தேவையில்லை. ஒரு பெரிய பரீட்சை தாண்டி ஆகணுமே சுவாமி, கவலைப்படாதே, படி. சரி இந்த பரீட்சை என்னால எழுதவே முடியாது சுவாமி, விட்டுடு, தூங்கு. 2ல 1 தான் நடக்கும். ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா 2த்துக்கும் கவலைப்பட்டு இருக்கணும் இல்லையோ. இப்படி இருந்தாலும் கவலை, அப்படி இருந்தாலும் கவலை. என்னால் அதனால இந்த கவலை ஒன்னும் ஷோர் போட போறது கிடையாது. மறந்துரு. ஆச்சரியவத் பஷ்யதி கச்சிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யா ஆச்சரியவத் சைனமன்ய ஸ்ருணோதி ஸ்ருத்தாப்பேனம் வேத நசைவ கஷ்டித். இந்த ஆத்மாவுக்கு பெருமைகள். முக்த ஜீவாத்மா சுத்த ஜீவனாக இருந்தால் அவனுக்கு கண்ணில்லாமல் பார்க்கிறான், காதில்லாமல் கேட்கிறான், காலில்லாமல் நடக்கிறான், கையில்லாமல் எடுக்கிறான். ஆத்மாவுடைய சக்தி அவ்வளவு அர்ஜுனா. ஆகவே ஆத்மான்னு புரிஞ்சுக்கோ, தேகத்தை மறந்துடு. நீ அடிக்க போறது தேகத்தை. தேக ஆத்ம விவேகம் இல்லாமல் பேசுகிறாய். இதுதான் முதல் கட்டம். அந்த விவேக ஞானத்தை ஊட்டினார். அப்புறம் சொல்றார் 31வது ஸ்லோகத்திலிருந்து, ஸ்வதர்மபபிச்ச அவேக்ஷ்ய ந விகம்பித்து மருகசி தர்மாத்தி யுத்தாச்ரேய அந்நிய க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. தர்ம யுத்தத்தை தவிர க்ஷத்ரியனுக்கு ஒரு சிறந்த மார்க்கம் கிடையாது. உனக்கு எது நல்லது எது நல்லதுன்னு கேட்கறியே, தர்ம யுத்தம் தான் நல்லது. ஸ்வதர்மம் அபேக்ஷிய, க்ஷத்ரிய தர்மத்தை பார்த்தாலும் யுத்தம் நல்லது. இந்த இடத்துல ஒரு குறிப்பு, கண்ணன் கீதையை சொல்லி சொல்லி சண்டைக்கு தூண்டி விட்டுட்டார் இன்னும் பல பேர் புகார். சண்டை யாரை தூண்டினார்? அந்தணனையா, வைசியனையா, க்ஷத்ரியனை? இதை கேட்டுன்றது மட்டும் ஒரு பிராமணனா இருந்தா ஓடி காட்டுக்கு போன்னு சொல்லியிருப்பாரு. ஒரு நாள் சண்டைக்கு போன்னு சொல்லியிருக்கவே மாட்டார். யார சண்டைக்கு போன்னு சொல்லணுமோ அவனை சண்டைக்கு போன்னு தான் சொல்லி ஆகணும். எப்ப வேகமா ஓட சொல்லணும். நித்தியப்படி பொண்ணு வீட்டுல இருந்து இறங்கி பள்ளிக்கூடத்துக்கு போறா, ஜாகிரதையா போ, நிதானம் தரகாதே, கீழே பார்த்து நட, பரபரான்னு போகாதே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சோம். இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் ஓட்டப்பந்தய போட்டி. நான் ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்க போறேங்கிறதுக்காக பொண்ணு வீட்டை விட்டு இறங்குறா. பார்த்து நிதானம், வேகமா ஓடாதே, மெதுவா போனா தோத்துட்டு வந்துட வேண்டியதா.
அப்ப ஓட்டப்பந்தய போற அன்னைக்கு ஓடுன்னு தான் சொல்லி அனுப்பணுமே தவிர கண் மண் தெரியாம ஓடினா தான் அன்னைக்கு நம்ம பரிசு கோப்பையை தட்டின்னு வர முடியும். அதனால யாரை பார்த்து எப்ப எதை சொல்றோம்னு முக்கியம். சண்டையை தூண்டி விட்டார்னா தர்மத்தை காப்பாத்தணுங்கிற இடத்துல சண்டையை தூண்டி தான் ஆகணும். அதனால தேவையற்ற நாத்திகர்கள் பல பேச்சு பேசலாம். அதை நம்ம காதுல போட்டு அர்த்தம் இல்லை, அவளுக்கே தெரியும். இது ஒண்ணு நமக்கு தெரிய வேண்டியதே இல்லை, அவர்களுக்கே தெரியும். பேசணுங்கிறதுக்காக பேசிட்டுப்பா. உள்ள போய் பார்த்தீங்கன்னா சஹஸ்ரநாம பாராயணம் நடந்துட்டு இருக்கும். எத்தனையோ பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா உள்ள வியாதி போகணுங்கிறதுக்காக 48 நாள் ஒரு மண்டலம் சஹஸ்ரநாம பாராயணம் வெளியில வந்து கண்ணனே கிடையாது கீதையே கிடையாதுன்னு இருப்பா. ஆகவே அதஹ தர்மியாத்ய யுத்தாச்ரய அன்ய க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே அதசேத்வமிமம் தர்மியம் சங்கிராமம் ந கரிஷ்யசி. இப்படி பார், ஒருவேளை இந்த தர்மமான யுத்தத்தை நீ நடத்தாமல் போனால் என்ன ஆப்பூர் தெரியுமோ? இந்த யுத்தத்தை நீ பண்ணத்தான் போறே. நான் இப்பவே சொல்றேன் அர்ஜுனா, நான் சொன்னத்தை கேட்டு யுத்தம் பண்ணாலும் பண்ணு. ஆனா நான் சொன்னத்தை கேட்காம நீ காட்டுக்கு போனியானா கூட இந்த யுத்தம் கண்டிப்பாக செய்வாய். ஏன்னு சொல்றார், நீ இங்கேருந்து கிளம்பி குருக்ஷேத்திரத்தை தாண்டறதுக்குள்ளே பயா திரணாத் உபரதம் மம்ஸ்யந்தே துவாம் மகாரதாக, இவன் பயந்து போய் கோழை ஓடுகிறான் என்று கர்ணனும் துரியோதனனும் உன்னை கேலி பண்ண போறா. அந்த கேலியை நீ தாங்குவேன்னு நினைக்கிற? நிச்சயமா மாட்டேன். 10 அடி போறதுக்குள்ள அவன் கேலி தாங்காத திரும்பி வரப்போறே. அப்ப காண்டீபத்தை பிடிக்க போறாய், அம்பு மழை பொழிய போறாய், அப்ப நீ சண்டை போடத்தான் போறாய். அதுக்கு நான் சொன்னேன்னு போடக்கூடாதா என்ன கேட்டார். அப்பவும் அர்ஜுனன் விடல. சரி நான் அப்படியே போய் பாக்குறேன், இவன் சொல்லி கேலி பண்ணதுக்காக ஓடி வந்து சண்டை போட்டா போட்டுக்கிறேன், நீ சொன்னது கேட்கலையேன்னா. ஆனா அர்ஜுனா ஒரு வித்தியாசம் இருக்கு. நான் சொன்னபடிக்கு போட்டியானால் அது உன் தர்மமாறுது, கர்மயோகமாகும். ஆனா நீ ஓடி போயிட்டு வந்துட்டு கோபத்தினால போட்டியானா அது கர்மயோகம் ஆகாது. அது பெரிய வித்தியாசம். நான் சொன்னபடிக்கு என் க்ஷத்ரிய தர்மம் இது கொண்டு நான் ஆத்ம சாட்சா்காரம் பெற போறேன், அதுல இருந்து பக்தி பண்ண போறேன்னு நினைச்சிட்டியானால் அப்பதான் உனக்கு யோகம், அப்பதான் சாட்சா்காரம். ஆனா பயத்தினால ஓடி போயிட்டேன்னு விஷத்துக்காக திரும்பி ஓடி வந்தியானா யோகமும் கிடைக்காது, தியானமும் கிடைக்காது. ஆகவே வழியை புரிந்து கொள் என்று 2வது அத்தியாயத்தில் உனக்குன்னு இருக்கிற ஆத்ம ஞானம், ஆத்மா ஆறுங்கிற அடிப்படை அறிவு, அந்த அறிவோட கூட கர்மயோகத்தை அனுஷ்டிப்பாய். இதான் படிக்கட்டு. நன்னா ஞாபகம் வச்சுங்க. 2வது அத்தியாயம் படிக்கட்டு. ஆத்ம ஞானத்தோட கர்மயோகத்தை விடாமல் செய்தால் மனசு சுத்தி அடையும். சுத்தமான நெஞ்சில் உள்ளத்தில் ஞான யோகம் அதில் அமரும். இடவிடாமல் ஞான யோகத்தை செய்தால் அது ஆத்ம சாட்சா்காரத்தை பெற்றுக் கொடுக்கும். இவ்வளவுதான் கண்ணன் சொல்ல வருது. அப்ப ஆத்ம ஞானம் வேணும். ஆத்ம ஞானத்தால கர்மயோகம், கர்மயோகத்தை செய்ய செய்ய மனசுல இருக்கிற அழுக்கு ஓடிபடும். அழுக்கு படுத்து சுத்த மனசுலதான் தியானமே பண்ண முடியும். அப்பதான் புத்தி யோகம் ஞான யோகம் வளரும். ஞான யோகம் வளர வளர ஆத்ம சாட்சா்காரம் கிடைச்சிடும். 6 அத்தியாயத்துக்கு இதான் கருத்து. ஏஷாம் சத்வம் பகுமதோ பூத்வா யாஸ்யசி லாகவம். மேலும் யோசி, ஹதோவா பிராப்சசி ஸ்வர்க்கம் ஜித்வாவா போக்ஷதே மகின். இங்க நீ தோத்து போயிட்டா என்ன ஆகும்? தோத்து போயிட்டியானா வீர சொர்க்கம் பெற்றுவே, சொர்க்கத்தை அனுபவி. ஜெயிச்சுட்டா என்ன ஆகும்? இந்த நாடு கிடைக்கும், நாட்டை நியாயமா அனுபவி. 2 விதத்திலையும் அனுபவம் இருக்கே. சுகதுக்கே சமய கிருத்வா லாபா லாபோ ஜயா ஜயோ தஸ்மாத் யுத்தாய யுத்தஸ்வ நைவம் பாபம் அவாப்சசி. சுகம் துக்கம் மாறி மாறி வரும், லாப நஷ்டங்கள் வரும், வெற்றி தோல்விகள் வரும். சமமா நினைச்சுக்க பழகிக்கோ. இதுதான் அடிப்படை கர்மயோகத்துக்கு. ஒருத்தன் கர்மயோகி ஆகணும்னாலே இன்ப துன்பங்களையும் லாபம் நஷ்டத்தையும் வெற்றி தோல்வுகளையும் சமமா நினைக்கணும். இந்த கண்ணன் ரொம்ப நன்னா சொன்னார். அர்ஜுனனுக்கு லேசா சிரிப்பு சொல்றதுக்கு நன்னா இருக்கும். இறங்கின அப்புறம் தெரியும். இப்ப நன்னா இருக்கு, தேவையில்ல 8:30 தான் ஆகுது, இன்னொரு 1/4 மணி 1/2 மணி சொல்ல போறீ. இப்ப எல்லாம் நன்னா சுகதுக்கே சமயக்கிருத்தா சொல்லுன்றோம். இறங்கின அப்புறம் காலில் ஒரு அடிபட்டான்னா சுகதுக்கே சமயக்கிருத்தா தெரியும் அப்படின்னு அர்ஜுனன் நினைச்சுட்டான். அதுக்கு கண்ணன் சிரிச்சுட்டே சொல்றார், அர்ஜுனா இது என் முதல் அவதாரம் இல்லே, முன் அவதாரம் ராமாவதாரம். நாடு உண்டுன்னு சொல்லி தாய் கூப்பிட்டாள், உள்ளே சென்றேன். உள்ளே சென்றவுடன் நாடில்லை காடுபோ என்று கூறினாள். அதே ஏறு நடையோட தான் வெளியில வந்தேன். உள்ள போறச்சே காளையாட்டம் நடந்தவர் வெளியில வரச்சே பூனையாட்டமா நடந்து வந்துட்டார். உள்ள போறச்சே எந்த ஏறு நடை போட்டு ராமன் சென்றானோ அப்படியே கம்பர் வர்ணிக்கிறார். ஒப்பதே முன்பு வாசகம் கேட்கு ஒப்பதே முன்பு அப்பொழுதுல செந்தாமரையை வென்றதம்மா. ராமனுடைய முகம் உள்ள போறச்சே தாமரையாட்டம் இருந்துதான். நாடு கிடையாது காடு போன்னு கேள்விப்பட்டாரோ இல்லையோ, வெளியில வரைச்சே முகம் கன்னிப்படலே செவந்து படலே. அப்ப மலர்ந்து கொண்டிருக்கிற தாமரையின் அழக ஜெயிச்சு கொடுத்தான். உள்ள போறச்சேவும் அழகு, வெளியில வரச்சே பேரழகு. அது என்ன காடு உண்டு என்று சொன்னாலும் நாடு உண்டுன்னு சொன்னாலும்
வித்தியாசப்படாத அழகு. அப்ப ராமாவதாரத்துல பண்ணினதான் அர்ஜுனா இப்ப நான் உபதேசம் பண்ணிருக்கேன். நான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டேன். அதனாலதான் கிருஷ்ணாவதாரம் முன்னாடி ராமாவதாரம் பின்னாடி இல்லை. இருந்திருந்தா உலகம் நம்பி இருக்காது. ராமாவதாரம் முன்னால் பிறந்து எல்லாத்தையும் அனுஷ்டானம் பண்ணிட்டார். அனுஷ்டித்ததை தான் கண்ணன் உபதேசிச்சுட்டு இருக்கார். இப்போ பண்ணத்தை சொன்னாதான் கொஞ்சமான பண்ணத்தை சொன்னாதான் உலகம் கேட்குமே தவிர நம்ம பண்ணாததை சொல்லிட்டு இருந்தா மகான்களுக்கு என்ன தெரியுமா வழக்கம்? நம்ம பண்ணத்தை சொல்லவே வேண்டாம், பண்ணத்தை பார்த்து ஜனங்க தெரிஞ்சுப்பா. நம்ம எதுக்கு சொல்லணும்? இப்போ ஒருத்தர் மகானா இருக்கார், பரமதார்மிகரா இருக்காருன்னா பார்த்தே தெரிஞ்சுக்க மாட்டோமா? அப்படி இருக்கிறது தான் நலம். ஆனா நம்ம இப்ப என்ன எடுத்து சொல்லி 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 நான் 4 பண்ணா 8 சொல்ல வேண்டியது. நாம ஏதாவது ஒண்ணு தான் பண்ணிருப்போம். ஆனா அத்தனையுமே பண்றாப்புல பேசிக்கிறோம் இல்லையோ? அப்படி பேசாதே, பண்றத மட்டும் பேசுறதுக்கு தெரிஞ்சுக்கோ. நேஹாபிக்ரமநாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோபயாத். இப்ப கர்மயோகத்தை அறிமுகப்படுத்துகிறேன் கேட்டுக்கொள். நேஹாபிக்ரமநாசோஸ்தி. அப்ப நாம கர்மயோகி ஆகணும்னா என்ன அர்த்தம்? ஆத்ம ஞானம் வேணும், ஆத்மா தேகம் இல்லைங்கிற உறுதி வேணும். இந்த ஆத்மா நேர பார்க்கத்தக்கவன், பெருமையோடு இருக்கிறவன் தெரியணும். அதுக்கப்புறம் இந்த ஆத்மா பரமாத்மாவை அடையணும்னு புரியணும். இந்த படிக்கட்டுகள் நமக்கு தெளிவா இருந்துடுத்துனால் கர்மயோகத்தை தொடங்க போறோம். தொடங்கினா என்ன ஆபத்தோன்னு அர்ஜுனன் நினைக்கிறான். நேஹாபிக்ரம நாசோஸ்தி. இது தொடங்கின பிற்பாடு அழியவே அழியாது, எப்பவும் இருக்கும். பிரத்யவாயோன வித்யதே. தப்பா பண்ணத்துக்காக பாவம் வந்துடும். இதை செய். ஒரு இடத்துல தவறு நடந்ததுன்னா பிராயச்சித்தை தேடிடலாம், இன்னும் பாபத்துல மூழ்கிப்பட மாட்டேன். நேஹாபிக்ரமநாசோஸ்தி பிரத்யவாயோனி வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய. நான் சொல்றேன் இந்த கர்மயோகத்தினுடைய ஒரு துளிய பண்ண அர்ஜுனா. ஸ்வல்பமப்யஸ்ய கண்ணன் சொன்னார், நல்லதுதான் சொல்லியிருப்பார், அதனால பக்தி யோகம் கிட்டும் என்ன. நான் சொல்ற கர்மத்தை கொஞ்சம் பண்ணேன். ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகதோ பயாத். பெரும் பயமான சம்சாரத்திலிருந்தே உனக்கு விடுதலை கிடைக்கும். அதனால எழுந்துரு, மறுபடியும் சண்டை போட போ, உனக்கு பாபம் தீண்டாது. யாமிமாம் புஷ்பிதாம் வாசம் பிரவதந்தி அவிபஷ்யதா வேதவாதரதாக பார்த்த நானியதத்தீதி வாதினக. லோகத்துல பல பேர் வேதம் கற்றவன்னு பேசுவான். அவன் எல்லாம் சொர்க்கம் போறதுதான் கடைசின்னு சொல்றா. பூ பூக்குறாப்புல பேசுற அர்ஜுனா. பழுக்காது, காய்க்காது, பிரயோஜனம் இல்லை. சில மரங்கள் வெறும பூத்துட்டு விழுந்துடும், காய்க்காது, பழம் பழுக்காது, என்ன லாபம்? அத போல வேதத்தை பிடிச்சிட்டு சொர்க்கத்துக்கு போறதுக்கு தான் சொன்னால் லாபம் இல்லை. வேதம் வாசிச்சது மோட்சம் அடைய, மோட்சத்துக்கு தேவை ஆத்ம சாட்சா்காரம். ஆகவே திரைகுண்ய விஷயாவேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன யாவானர்த்த உதபானே சர்வதா சம்ப்ளுதோதகே. 3 குணத்தவர்களுக்கும் வேதத்தை சொல்லியிருக்கேன். சத்துவகுணத்தவன், ரஜோகுணத்தவன், தமோ குணத்தவன். திரைகுண்ய விஷயாவேதாக. நீ முக்குணத்தவன் இருக்காதே, 2 தள்ளுடு. ரஜோகுண தமோ குணத்தை தள்ளு, சத்துவகுணத்தை மட்டும் பிடிச்சுக்கோ. யாவானர்த்த உதபானே சர்வதா சம்ப்ளுதோதகே. என்ன சொல்ல வர்றார்னா, இந்த சண்டை வேண்டாம்னு சொல்ற புரியுறது. இது தர்மம்னு நீ புரிஞ்சுக்கிற இல்லையா? வெட்டுறது தர்மமானதான்னு நீ கேட்கிற. இந்த வெட்டதே உனக்குரிய கர்மயோகமாக்கி பக்தி யோகத்துல கொண்டு போய் விட போறது. இப்ப வேதத்தில் சேன யாகம் சொல்லப்படும். அப்படின்னு நம்ம விரோதியை கொண்டுடும். அந்த யாகம் பண்ணா பகைவன் போடுவான். அதே வேதத்துல வாயவ்ய யாகம் சொல்லியிருக்கு. அதை பண்ணோம்னா எல்லாரும் சொத்து நம்ம கிட்ட வந்துடும். ரொம்ப நல்ல யாகம், எனக்கு பண்ண தெரியாது, இருந்தாலும் சொல்றேன். நம்ம வாயவ்ய யாகம் பண்ணா ஒரு சூறாவளி காத்தடிச்சுன்னா மூலையில இருக்கிற குப்பையெல்லாம் ஒரு இடத்துல வந்து சேர்ந்துடுறது இல்லையோ? அதை போல இந்த யாகத்தை பண்ணா அண்ட வீடு, அசல் வீடு, எழுத்து வீடு, பக்கத்து ஊரு எல்லாத்துல இருக்கிற சொத்து இங்கே வந்துருமா. சேன யாகம் ஜோதிஷ்டோமேன சொர்க்ககாமோ யஜேத. சொர்க்கத்துக்கு போறவன் ஜோதிஷ்டோமம் பண்ணுகிறான். இதெல்லாம் சரி அர்ஜுனா, இதை போவா நீ பற்ற போகிறாய்? இதெல்லாம் காமியார்த்தமான தாழ்ந்த விஷயம். நீ இப்போ நல்ல சாத்விகனாகி பரம பக்தனா ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்களேன். அவருக்கும் வேதம் பொதுதானே. அப்ப அவர் போய் இப்ப ராமானுஜர் இருக்கார், வேதத்தை நன்னா கத்துண்டவர். என் பகைவன் போடணுங்கிறதுக்காக சேனையாகம் பண்றேன்னா நியாயமா? அவர் அதை செய்யலாமோ? சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போக வேண்டியவர் யாரோ செய்யறத பிடிச்சு கூடாது சொல்லியோ. பின்ன வேதம் எதுக்கு சொல்லியிருக்கு? ஏன் சேனையாகத்தை சொல்லித்துன்னா, அதிகமான தமோ குணம் படைச்ச ஒரு நாஸ்திகன், அவனை எப்படியான வேதத்துல நம்பிக்கை ஊட்டி உள்ள கொண்டாகணும். அவன் எதையோ தேடிட்டு இருக்கான் ரொம்ப நாளா, என் பகைவன் போலையேன்னு. கடைசியில ஒரு வேத விற்பனை இடத்துல வந்து சேர்ந்தான். பகைவன் போலேன்னு ரொம்ப பண்ணி பார்த்தேன், உன் வேதத்துல ஏதான் இருக்கான்னா. சேனையாகம் பண்ணேன்னு அவர் பண்ணா போயிட்டான் விரோதி. அப்பதான் அவனுக்கு முதல் முறையா ஒரு கீர்ச்சு ஒளியாட்டம் வேதத்துல நம்பிக்கை வர்றது. சரி, பகைவன் போட்டா திருப்தியா இருக்கலாம்னு பார்த்தா 4 பேர் முளைச்சிட்டா. 1 போனா 4 வராதா? சரி, சொத்து 10 இருந்ததுன்னா நன்னா இருந்துடலாம் சாமி. எப்படியான முயற்சி பண்ணி சம்பாதிக்கலாம், கிடைக்கல. இதே வேதாத்தியானம் பண்ணவர்கிட்ட வந்தான், சொத்துக்கு என்ன பண்ணணும்? வாயவ்யம் பண்ணுனார் அவர். பண்ணோடனே சொத்து கிடைச்சிடுது. சொத்து கிடைச்சுன்னா திருப்தினா 40 பேராயிட்டா விரோதி.
அப்புறம் தான் அதை தெரிஞ்சுட்டான். ஓ இதுவும் பிரயோஜனம் இல்லை போல இருக்கு, இந்த லோகமே ஆபத்தா இருக்கு சாமி, மேலே தான் இருக்காங்க, அங்கதான் சொர்க்கம் இருக்குன்னார். என்ன பண்ணணும்னு கேட்டா ஜோதிஷ்டோமம் பண்ணுட்டார். பண்ணா சொர்க்கத்துக்கு போயிட்டான். அங்க திருப்தியா இருக்கலாமா, ஏயாத்திய தலைகுப்புற தள்ளி விட்டாலும் இல்லையோ, அதை போல அங்கேருந்து ஏயாதி மகாராஜாவாட்ட கீழே வந்தான். வந்துட்டு சாமி சொர்க்கத்துக்கு போனேன், அதுவும் நித்தியம் இல்லை, நான் திரும்பி வராத ஒரு லோகத்தை சொல்லும்னா. அப்ப அவர் சொன்னார், இதுக்கு யாகம் எல்லாம் பண்ண முடியாது, சரணாதி பண்ணுன்னார். யாகம் பண்ணா இன்னதுதான் கிடைக்கும், சரணம்னு சொல்லு தானே கொடுப்பார்னால். ஆனா அர்ஜுனா அந்த நிலைக்கு வந்துட்டவன், அந்த சரணாகதி நிலை அளவுக்கு வசந்தவர். இப்ப போய் நான் சேனையாகம் பண்ணி விரோதி அழிக்கிறேன்னு சொன்னா நியாயமோ? யார் யார் வேதத்திலேருந்து எதை எடுத்துக்கணுமோ அதைத்தான் எடுத்துக்கணும். காவேரி முழுக்க ஜலம் ஓடுறது, என் கைக்கும் தொண்டைக்கும் எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் தண்ணீர் குடிக்கணும். காவேரியில நிறைய ஓடுறதேங்கிறது எல்லாத்தையும் நான் கொடுத்தா வயிறே வெடிச்சிடும். அதனால யாவானர்த்த உதபானே சர்வதா சம்ப்ளுதோதகே கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்மபல ஹேதுர்பூ மாதே சங்கஹா அஸ்து அகர்மணி. அர்ஜுனா செய்யாமை உனக்கு ஏற்பட்டதல்ல, செய் செய். கர்மண்யேவாதிகாரஸ்தே, உன்னுடைய கர்மத்தை செய்வதில் தான் உனக்கு அதிகாரம். மா பலேஷு கதாச்சன, அதன் பலத்தில் புத்தி வைக்காதே. சண்டை வெற்றியில முடியுமா தோல்வியில முடியுமா நீ கவலைப்படாதே, உனக்குரிய தர்மமாகிற யுத்தத்தை செய். கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுர்பூ. இந்த கர்மத்தின் பலத்துக்கு நீ காரணம் இல்லை, நீ காரணம்னு நினைக்காதே, நீ செய்யறவனாக நினைக்காதே. மாதே சங்கஹா அஸ்து அகர்மணி. இப்ப கண்ணன் என்ன சொல்ல வர்றார்னா, நீ பரீட்சை எழுது, பரீட்சையினுடைய முடிவு என்னன்னு நீ எதிர்பார்க்காதே, பரீட்சையை நீ எழுதுறேன்னு நினைச்சுக்காதே, பரீட்சைக்கு மதிப்பெண் வாங்குறதுதான் பலம்னு நினைச்சிருந்து எழுதாதே. நீ எழுதலே, மதிப்பெண் பலம் இல்லே, பரீட்சையே ஒண்ணுதில்லே என்றே நினைச்சுன்னு எழுது. அர்ஜுனன் சட்டுன்னு சொன்னான், இது இத்தனையும் பண்றதுக்கு பரீட்சை எழுத வேண்டாம்னு சொல்லுடேன். பரீட்சை என்னதில்லை, மதிப்பெண் இல்லை, நான் எழுதலே, இத்தனையும் சொல்றதுக்கு எழுத வேண்டாம் என்னால். அர்ஜுனா நீ தான் எழுதணும். ஏன் நான் தான் எழுதணுமா? மாதே சங்கஹா அஸ்து அகர்மணி. அகர்மான்னா எழுதாமை, அகர்மான்னா செயல் இல்லாமல் இருத்தல். அது கூடாது, நீ செயல்படணும். ஆனா செயல்படும் போது நான் கர்த்தாங்கிற எண்ணத்தை விட்டுடு. ஒரு கர்மத்தையும் செய், 3 தியாகங்களோட செய். கர்த்திருத்த புத்தி தியாகம், மமதா தியாகம், பல தியாகம். நான் கர்த்தாங்கிற எண்ணத்தை விட்டுடு, நான் தான் இந்த கர்மாவை பண்ற, கர்மா என்னதுங்கிற எண்ணத்தை விட்டுடு, கர்மத்துக்கு உண்டான தாழ்ந்த பலத்துல ஆசையை விட்டுடு. இந்த 3ஐயும் விட்டு கர்மத்தை செய்து கொண்டிரு. மேல ஆச்சரியமா சாதிக்கிறார் 54வது ஸ்லோகத்தாலே. 53 ஸ்ருதி விப்ரதிபன்னாதே யதாஸ்தாஸ்தது நிச்சலா சமாதாவச்சலா புத்தி ததா யோகம் அவாப்ஸ்தசி. நான் சொல்ற கர்மயோகத்தை விடாத பண்ணிட்டு வந்தியானா, நான் கேட்டது சொன்னதை கேட்டு கேட்டு பண்றீங்கள, ஸ்ருதி விப்ரதிபன்னாதே யதாஸ்தாஸ்யதி நிச்சலா, அப்போ உன் புத்தி அசையாம நிற்கும். இது வரைக்கும் அப்படி காத்துல வந்திருக்கிற தீபமாட்டம் ஆடிட்டு இருக்கும். இப்ப காத்துங்கிற ஆசை படுத்துனா அசையாத தீபம் எரியும் இல்லையோ, அதை போல உன் புத்தி தெளிவாயிடும். கர்மயோகத்தை அன்றாட சந்தியாந்தனம், அன்றாட ஆராதனம், தினப்படி செய்ய வேண்டிய தீர்த்த யாத்திரை, தானம், தர்மம், யாகம், ஹோமம் என்னென்ன உண்டோ அதை தினமும் விடாம பண்ணிட்டு இருந்தா பாபம் தொலைஞ்சுட்டே இருக்கும். பாபம் தொலைய தொலைய நித்தியம் நம்ம வீட்டுல இருந்தே பண்ணலாம். எங்கேயும் குருக்ஷேத்திரத்துக்கு போக வேண்டாம், நைமிஷாரண்யத்துக்கு போக வேண்டாம். இருக்கிற இடத்திலேருந்து நம்ம கர்மத்தை செய்து கொண்டு வந்தால் மெதுமெதுவே பாபம் கழியும், மனசு சுத்தமாகும், மனம் தெளிவடைஞ்சுட்டா ஞான யோகம் பிறக்கிறது. ஸ்ருதி விப்ரதிபன்னாதே யதாஸ்தாஸ்யதி நிச்சலா சமாதாவச்சலா புத்தி ததா யோகம் அவாப்ஸ்தசி. அந்த யோகம்தான் ஞான யோகம்னார் கண்ணன். ரொம்ப ஆசையா போச்சு அர்ஜுனனுக்கு. அந்த ஞான யோகி எப்படி இருப்பான் கண்ணா? ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ ஸ்திததி கிம் பிரபாஷேத கிமாசீத பிரஜேத கிம். ஸ்தித பிரஜ்ஞங்கிற ஞான யோகி என்ன பேசுவார், என்ன நடந்துப்பார், அவருடைய பேச்சு என்ன, கேள்வி என்ன சொல்றியா? கண்ணன் 4 ஸ்லோகங்களால பதில் சொல்றார். அவரா தன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் துறந்தவர். பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்னேன் ஆத்மனா துஷ்டா ஸ்தித பிரஜ்ஞஸ் ததோச்சதே. ஸ்தித பிரஜ்ஞங்கிறவர் தான் ஞான யோகி. மனசு எங்கெங்கயோ அலப்பாயிரம் இல்லையோ, அந்த புலன்கள்லாம் எங்கேயும் போகாம ஆத்மாவை நோக்கி திருப்பி விட்டார். மனசையும் ஆத்மாவை நோக்கி திருப்பி விட்டார். எதெல்லாம் விருப்பம் கொடுக்கக்கூடியதோ விட்டுட்டார், எதெல்லாம் வெறுப்பு கொடுக்கக்கூடியதோ விட்டுட்டார். இப்படி இருக்கிறவன் தான் ஸ்தித பிரஜன். நினைவெல்லாம் ஆத்மாவை பத்தி, மனசெல்லாம் ஆத்மாவை பத்தி, பாக்குறது பேசுறதெல்லாம் ஆத்மாவை பத்தி, தேகத்தை பத்தி நினைக்கிறதே விட்டுட்டார். தேகத்தை விடல, தேகத்தை ஒரு சாதனமா வச்சிருக்கார். சுவர் இருந்தா தானே சித்திரம் எழுத முடியும், ஆக தேகம் இருந்தா தானே கர்மயோகத்தை பண்ண முடியும். அந்த அளவுக்கு தேகத்தை வச்சிருக்கார். அப்படின்னு என்ன, வாழ்வதற்கு சாப்பிடுகிறார்,
சாப்பிடுவதற்காக வாழவில்லை. இந்த தேகம் வேணும், கர்மயோகம் பண்றதுக்காக தேகம் வேணும். ஆனா தேகத்தை வேணுங்கிறதுக்காக தேகம் வேண்டாம். கர்மயோகத்துக்கு தேகம் நினைச்சுட்டா போறோம். அப்ப தேகத்தை சாதனம்னு புரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம தேகத்தை சாத்தியம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சாத்தியம்னா அடைந்து அனுபவிக்கிறது, அது இல்ல அடைய வைக்கிறது. நம்ம ஆத்மாவை அடைஞ்சு அனுபவிக்கணும்னா அதுக்கு சாதனம். ஒரு கருவிதான் பணம், கருவிதான் உடல். ஆனா அனுபவிக்கிறது பணம் இல்லை. நல்லா இருக்கு பணம். அதனால கூடார வெல்லும் சீர் அன்னைக்கு 2000 ரூபாய் சக்கரை பொங்கல் ஆகும். அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டு வாயை திறந்து 2000 ரூபாய் போட்டுரும். இப்படின்னா எப்படி இருக்கும்? சக்கரை பொங்கல் போட்டா தான் வாயில நல்லா இருக்கும். அப்ப என்ன, பணம்ங்கிறது கருவி, சக்கரை பொங்கல் தான் புருஷார்த்தம், சக்கரை பொங்கல் தான் சாத்தியம். நாம நினைச்சுன்றது பணத்தையே சாத்தியமா நினைச்சுடுறோம். பணம் சாதனமா தான் இருக்கும், தேகமும் சாதனமா தான் இருக்கும். அதை புரிந்து கொண்டு செயல்படு. யதா தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹ வசேகி யத்ய இந்திரியாணி தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா. அர்ஜுனன் கேட்கிறார், நானும் இதை போல இந்திரியங்களை அடக்கி நன்னா உட்கார்ந்து பத்மாசனத்திலிருந்து மனசு அடக்கி ஒருநிலைப்படுத்தி நினைக்கணும்னு பாக்கிறேன். யததோஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபஷ்சிதா இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹ. என்ன முயற்சி பண்ணாலும் மனசை போட்டு இந்த இந்திரியங்கள்ங்கிற குதிரைகள் இழுத்துன்னு போறதே கண்ணா. நான் கொஞ்ச நாள் உட்கார்றதுக்குள்ளே அண்ட வீடு ஆசல் வீடு எல்லாம் அப்பதான் ஞாபகத்துக்கு வருது. அப்பதான் தொலைபேசி அடிக்கிறது, வாசகத்தை யாரோ அடிக்கிறா. எனக்கான இந்த 10 நிமிஷம் உட்காந்து முக்கியமானவா வந்திருப்பாளோ உடனே போய் பார்க்கணுமோன்னு தோன்றது. நீ முக்கியம்னு அப்பவே மறந்து போடுறது. உன்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா நீ முக்கியம்னு தோணல. ஒண்ணுமில்ல, யாரோ ஒருத்தர் வம்பு பேசிட்டு போறதுக்காக வந்திருக்காரு. அவருக்கு கதவை திறந்து உட்கார்ந்து பேசணும்னு தான் தோன்றது. என்ன முயற்சி எடுத்தாலும் இந்த கண்ணு காது மூக்கு எங்கேயோ போறது இல்லையா. இப்ப இங்கதான் கீதை தான், இங்கதான் எல்லாரும் உட்காந்துருக்கு, காது இங்கதான் இருக்கு, மனசு இங்க இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே. இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். இங்க இருக்கு நான் நினைச்சுன்னு உட்காந்துருக்கேன், அவ்வளவுதானே தவிர சரி எல்லாருடைய மனசு இங்கதான் இருக்கு போல் இருக்கு. எப்ப காது இங்க இருக்கோ மனசு இங்க இருக்கும்னா, காது இங்க இருக்கு, மனசு காது, காதுனா தெலுங்குல காது, மனசு இங்க இல்ல எங்கேயோ போயிடுதுன்னு அர்த்தம். அப்ப காதை மட்டும் இங்க வச்சுட்டு மனசு எங்கேயோ போயிருந்ததுன்னா சுத்தி அடிச்சுன்னு வந்து வரச்சே 8:45 திரும்பி வந்துடும். ஏன்னா கிளம்பி போய் ஆகணும் இல்லையோ. நன்னா தூங்கிட்டே இருப்பா, நாடகம் பார்த்துட்டே இருக்கும், முடிஞ்சா எழுப்ப மாட்டாளா. அத போல மனசு அங்கேயே சுத்திட்டு வருதே, எதுனாலேன்னு கண்ணன் கேட்கிறான். அது அர்ஜுனன் கேட்க, அந்த மனசை அடக்கிறதுக்கு ஒரு வழிதான் இருக்கு அர்ஜுனா. தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹ வசேகி யஸ்ய இந்திரியாணி தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா. இந்திரியங்களை வசத்துல கொண்டு வரணும், மனச வசத்துல கொண்டு வரணும்னா ஒரே வழி, அவை அனைத்தையும் என் திருமேனியில் வை. என்னை பத்தி நினைக்க நினைக்கத்தான் அது வசத்துக்கு வரும். அர்ஜுனன் கேட்கிறான், வசப்பட்டுட்டு ஒன்ன நினைக்கணுமா, ஒன்ன நினைச்சா வசப்படுமா? ரெண்டுல எதுன்னு தெரியலையே. இந்த ஊர்ல ராமசாமிங்கார் வீடு எது? கிருஷ்ணாமிங்கார் வீட்டுக்கு பக்கத்து வீடு. கிருஷ்ணாமிங்கார் வீடு எது? ராமசாமிங்கார் வீட்டுக்கு பக்கத்து வீடு. இப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் இவர் வீட்டுக்கு பக்கத்தில் அவர் விட்டார், அவர் பக்கத்தில் இவர் விட்டார். அத போல மனம் வசப்பட்டால் கண்ணனை தியானிக்கலாம், தியானித்தால் மனம் வசப்படும். அப்புறம் ரெண்டுல எது பண்றது? இப்போ கொஞ்சமா தியானிச்சா கூட அதற்கு துளி வசப்படும். அந்த வசப்பட்டதை வச்சுட்டே மறுபடியும் தியானிக்கணும், இன்னும் கொஞ்சம் வசப்படும். அதை வச்சுட்டே இன்னும் கொஞ்சம் தியானிக்கணும். இது கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம மேல போய் ஆகணும். எப்பவும் யாருக்கும் கொஞ்சமான நல்ல நேரம் நல்லெண்ணம் இருக்காதா? நாள் முழுக்க முட்டாளா இருப்போம், எப்பவான கொஞ்சமான நல்லவனா இருக்க மாட்டோமா? அப்ப அந்த துளி சத்த குணம் இருக்கும் போது கொஞ்ச நேரம் நினைச்சால் அது இன்னும் கொஞ்சம் அழுக்க போகும். அப்ப இன்னும் கொஞ்ச நேரம் நினைக்க வைக்கும், இன்னும் கொஞ்சம் அழுக்கு போகும், இன்னும் கொஞ்ச நேரம் நினைக்க வைக்கும். இப்படியே தான் இதை நம்ம சரிப்படுத்தி ஆகணும். இது ஒரு முயற்சி. இந்த முயற்சி தான் திருவினையாக்கும். இல்லைனால் எத்தையோ நினைச்சிருந்தியானா அதுலதான் ஆசை ஏற்பட்டுடும். மேல மேத அத்தால அழிந்தே போகிறாய். விஹாய காமான்ய சர்வான் புமாம்ஸ்சரதி நிஸ்பிருகா நிர்மமோ நிரஹங்கார சசாந்தி அதிகச்சதி. யார் ஒருத்தன் மமகாரத்தை துறந்து அகங்காரம் துறந்து மற்ற விஷயத்துல காமத்தை விருப்பத்தை அறுத்து என்னையே நினைக்கிறானோ, அப்ப கிருஷ்ண தியானம் பண்ண பண்ண ஆத்ம சாட்சா்காரம் அழுக்கத்தனையும் தொலையும். ஆத்ம ஞானத்தோட கர்மயோக அனுஷ்டானம், அதனால் மனத்தெளிவு, அதனால் ஞான யோகம், அதனால் ஆத்ம சாட்சா்காரம். இதுதான் 2வது அத்தியாயத்தினுடைய முக்கியமான கருத்து. அடுத்து 3வது அத்தியாயம் வந்தது, ஒரு சிறு மாறுதல், அவ்வளவுதான். அர்ஜுனன் சட்டுன்னு கண்ணன் கேட்கிறா, ஞான யோகம்னு சொன்னேன் கர்மயோகம்னு சொன்னேன். 3வது அத்தியாயம் ஆரம்ப ஸ்லோகம் அது. ஜாயசி சேது கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன தத் கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ வியாமிஸ்ரேணைவ வாக்கியேன புத்திர் மோகயசீவமே ததேகம் வத நிச்சித்ய ஏன ஸ்ரேயோகமாப்னுயாத். கொஞ்சம் துடுக்குன்னு கேட்டான் அர்ஜுனன். கண்ணனுக்கு முணுக்குன்னு கோவம் வந்துருச்சு. இவர் துடுக்குன்னு கேட்டாருன்னா அவரு கோவம் வராதா? நன்னா தெளிவா சொல்லியிருக்கார் கர்மயோக ஞான யோகத்தை. இவன் என்ன திரும்பி கேட்கறான்,
கர்மயோகத்துக்கு மேல் படிக்கட்டு தானே ஞான யோகம். கர்மயோகம்ங்கிறது என்ன? 3 தியாகம். நான் செஞ்சேன், என் கர்மா, இந்த பலம், இந்த தியாகத்தோட அவனவனுக்கு இருக்கிற தர்மத்தை பண்றது, இது கர்மயோகம். ஞான யோகம்னால் புலன்களை முழுக்க அடக்கி தியானம் பண்றது, அது ஞான யோகம். அப்ப கீழ்ப்படி கர்மயோகம், மேல்படி ஞான யோகம். ஞான யோகத்திலிருந்து தான் ஆத்மாவை நம்ம பார்க்க போறோம். அப்போ ஒண்ணு செய்வோமே, இந்த கர்மயோகத்தை விட்டுட்டு நேர ஞான யோகத்துக்கு போயிட்டா என்ன? அதை அப்படியே கால வச்சிடலாம் போல் இருக்கேன். அதை விட்டுட்டு இந்த ஏன் இதை சொல்றான்? இப்போ கர்மயோகம்னா தான் சண்டை, ஞான யோகம்னா காட்டுக்கு போய் கண்ண மூடினுடலாம். அதான் இப்ப அவனுக்கு ஆசை. கர்மயோகம் செய்யன்னு இவர் திருப்பி சொல்றார். அதை பண்ணணும்னா சண்டையை போடணும். அதை எப்படி ஒரு ஆத்ம சாட்சா்காரம் தானே சொல்லியிருக்கார். அதுக்கு ஞான யோகம் தானே வேணும். அப்ப நேரையே காட்டுக்கு போறேனே. கண்ணன் அதுக்கு தான் பதில் சொல்றார். தப்பா புரிஞ்சுட்டு இருக்க அர்ஜுனா. யாருக்கு கர்மயோகம், யாருக்கு ஞான யோகம்னு ஆளை நான் பிரிச்சு விட்டுருக்கேன். இன்னார் தான் கர்மயோகம் பண்ணலாம், இன்னாருக்கு தான் ஞான யோகம் வரும். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ, ஞான யோகத்துக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு விட்டார். கேட்டா அதிர்ந்தே போட்டான் அர்ஜுனன். நமக்கே இல்லைன்னா யாருக்கு இருக்கு? நீ யாருன்னு நினைச்சிட்டு இருக்க? இப்போ ஏதோ சண்டை போனா போறதுன்னு போட சொல்லியிருந்தா எனக்கு வேண்டியவங்கிறதுக்காக நீ உத்தமன் ஆயிட மாட்டே. நீ கர்மயோகத்துக்கு தான் தயார். எவ்வளவு பெரிய ஞானிகள்! ஜடபரதர் இருந்திருக்கார், ஆதிபரதர், ரிஷபதேவர், பெரிய ஞானிகளான வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், பரத்வாஜர், வியாசர், அவர்களுக்கு தான் ஞான யோகத்துக்கு அதிகாரமே தவிர உனக்கு ஏது அர்ஜுனா அதிகாரம்? உனக்கு அதிகாரம் கர்மயோகத்துக்கு. ஏன் எனக்கு அதிகாரம் கிடையாதான்னு கேட்டான். முதல்ல புலன்களை முழுக்க அடக்கணும், அவனுக்கு தான் ஞான யோகம் வரும். உனக்கு அதெல்லாம் இல்லை. ஒரு நிமிஷம் நான் இப்ப ஏதாவது சொன்னா கோவிச்சு விடுவேன் நீ. இப்ப கர்ணன் ஒரு வார்த்தை வெய்யட்ட உன்னால தாங்க முடியாது. அதை தாங்குபவன் தான் ஞான யோகத்துக்கு அதிகாரி. அதை தாங்க முடியாதவன் கர்மயோகத்தை தான் செய்யணும். இதான் பதில் வருது. அதனால என்ன மாத்திட்டார் கண்ணன்? கீழே இருக்கிற படிக்கட்டுல இருந்து ஒரு படியை எடுத்துட்டார். இப்போ ஆத்ம ஞானம், கர்மயோகம், மன தெளிவு, ஞான யோகம், ஆத்ம சாட்சா்காரம் இருந்து சொல்லியோ. வேண்டாம் அர்ஜுனா, நீ குழம்பி போயிட்ட இல்லையா? இப்ப நான் மாத்தி சொல்றேன் கேட்டுக்கோ. ஆத்ம ஞானத்தோட கர்மயோகத்தை செய். கர்மயோகம் நேர ஆத்ம சாட்சா்காரம் கொடுத்துடும். ஞான யோகமே வேண்டான்னு சொன்னத்தானே ஆபத்து. இதை நான் எத்தியானு சொல்ல போக இவன் ஞான யோகம்னு ஆரம்பிக்கிறான். வேண்டவே வேண்டாம். கர்மயோகம் நேர ஞானத்தை கொடுக்கும். அர்ஜுனன் என்ன கேட்டார்? கர்மயோகத்தையே விட்டுடுறேனே, ஞான யோகத்தை பிடிச்சுன்னு நேர போயிடலாமோ இல்லையோ? கண்ணன் என்ன பதில் சொன்னார்? ஞான யோகத்தையே தள்ளிவிட்டேன், ஒழுங்கா கர்மயோகத்தை பண்ணி ஆத்ம சாட்சா்காரம் அடை. இவன் சொன்னது இவன் சொல்ல வர்றதுக்குள்ள அவர் தெளிவா தனக்கு வேண்டியது சொல்லிட்டார். ஜாயசி சேத்து கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன தத் கிம் கர்மணி கோரே. இந்த கோரமான கர்மயோகத்துல என்ன எதுக்கு பிடிச்சு தள்ளுறே? நீயே என்ன சொன்ன? 8வது விட 10வது வசந்ததுன்னு சொன்னீங்கன்னா வாஸ்தவம் தானே. 8வது அண்ணாத்தான் 10வது, 10வது அண்ணாத்தான் 12வது. சுவாமி ஒண்ணு செய்வோம், 12வது போறதுக்கு 10வது தாண்டணும்னார். எதுக்கு 8வது? அது வேண்டாமே, பேசாத நேர 10வது போனா 12வது. சுவாமி 8 தாண்டினா தான் 10க்கு வர முடியும். நீ கர்மயோகமே வேண்டாம் ஞான யோகம்னா எப்படி நடக்க முடியும்? கர்மயோகம் செஞ்சுதான் ஞான யோகத்துக்கு போக முடியும். ஆக கர்மம் உன்னை விடாது. லோகேஸ்மின் துவிதானிஷ்டா புரா புரோக்தா மயானக ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். உலகத்துல 2 பேரை பிரிச்சு விட்டேன். ஞான யோகம் இவனுக்கு, ஆத்மா நன்ன புலன்களை அடக்கினவனுக்கு. கர்மயோகம் புலனடக்கம் இல்லாதவனுக்கு. ஓரளவு புலனடக்கம் இருந்தாலும் கர்மயோகத்தை பண்ணலாம். யோசிச்சு பாரு அர்ஜுனா, பிறந்த குழந்தையில இருந்து கர்மம் பழகிருக்கா, ஞானம் பழகிருக்கா? குழந்தை பிறந்தல இருந்து அழறதோ, குப்புறப்படுத்துக்கிறதோ, பால் குடிக்கிறதோ எல்லாம் கர்மா. எந்த குழந்தை போய் உட்காந்து அப்படியே தியானத்துல உட்காந்துருக்கான குழந்தைகள்லாம்? தியானம் உனக்கு ஏற்புடையதே அல்ல, உனக்கு பழக்கமானது இல்லை. மேலும் ராஜ பாட்ட கர்மயோகம். ஆனா அப்படி இல்லை ஞான யோகம். நிறைய குண்டும் குழி உண்டு. மேலும் எடுத்து கரணம் தப்பினா மரணம். நம்ம எந்த பாதையை எடுத்துப்போம்? சாமி கொஞ்சம் சுத்தா இருந்தா கூட கொண்டு போய் விடுற வழியே சொல்லும். நீர் பாட்டு குறுக்கு வழின்ட்டு பாதியிலே போய் நின்றுங்க. அப்படிதான் இந்த ஞான யோகம் ரொம்ப நல்ல வழி அர்ஜுனா. ஆனா போய் சேருவியா தெரியாது. கர்மயோகம் கொஞ்சம் சுத்துத்தான், நிச்சயமா போய் சேருவேன். அப்போ உனக்கு எது வேணும்னு முடிவு பண்ணிக்கோ. தெரிஞ்ச மார்க்கம், போய் சேரக்கூடிய மார்க்கம். கரணம் தப்பினா மரணம் இல்லை, சுலபமா ஒன்னும் பெரிய தடங்கல்கள்லாம் இருக்காது. அதை ஏற்றுக்கொள். நியதம் குரு கர்மத்வம் கர்மஜாயோக்கிய கர்மண சரீர யாத்ராபிச்ச தே ந பிரசித்தேத கர்மண. ஞான யோகின்னு கொண்டாடுறையே. இப்ப நான் கேட்கிறேன், ஒரு ஞான யோகி தியானம் பண்ணணும்னா உடம்பு வேணும் இல்லையோ? அந்த உடம்ப பாதுகாக்க சாப்பிடணும் இல்லையோ? சாப்பிடுறதுக்கு அவர் சம்பாதிக்கணும் இல்லையோ? அப்ப அதுதானே அவர் கர்மயோகம். ஞான யோகிய கூட கர்மம் விட மாட்டேங்கிறது பார். கர்மயோகி ஓரளவு ஞானத்தோட மோட்சத்துக்கு போடலாம். ஆனா ஞான யோகிக்கும் கர்மம் வேண்டிருக்கே. சரீர யாத்ராபிச்ச தே ந பிரசித்தேத் அகர்மணா. இந்த சரீர யாத்திரை கூட கர்மா இல்லாதவனுக்கு நடக்காது. நான் எதுக்கு தெரியுமா இந்த ஜெகத்தையே படைச்சிருக்கேன்?
இப்ப உன்னுடைய கர்மத்தின் அங்கத்தை சொல்றேன் கேட்டுக்கோ. நீ இந்த உலகத்துல பங்கு கொள்ளணும். நான் ஒரு பெரிய நியத்தி ஏற்படுத்தி வச்சிருக்கேன். அந்த நியத்தில ஒத்தத்தரும் பங்கு கொண்டு மோட்சம் போலாம். இந்த லோகத்தை பெருமாள் நடத்தி ஆகணும். நடத்துறதுக்கு எல்லாருடைய உதவியும் வாங்கிக்கிறார். நீ பண்ணு நீ பண்ணு. இப்ப பாருங்களேன், ஏதாவது இப்ப பொருளாதார வீழ்ச்சி அப்படின்னு தில்லியில இருந்து ஒரு அறிக்கை வரும். வந்த உடனே அரசாங்கம் சொல்லுவா, நாங்க 4 பாலம் கட்ட போறோம். பொருளாதார வீழ்ச்சிக்கு பாலம் எதுக்காக கட்டுறாய்வா? இப்போ என்ன நமக்கு தோணும், எத்தனையோ காரணம் இருக்குன்னு வச்சுங்க. ஏதோ பாலம் கட்டுறா, இப்ப கட்டுறதுக்கு ஆரம்பிச்சுட்டா இதுக்கும் பொருளாதாரத்துக்கு என்ன? பாலம் கட்டினா நிறைய இரும்பு வாங்கணும். அப்ப இரும்பு தொழிற்சாலை எல்லாம் நன்னா ஓடும். பாலம் கட்டினா ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுப்பா. வேலை வாய்ப்பு வந்தா ஒரு 1000 குடும்பம் நன்னா பிழைக்கும். பாலம் கட்ட ஆரம்பிச்சா வண்டி எல்லாம் நிறைய போலாமே, வண்டி நிறைய உற்பத்தி பண்ண ஆரம்பிப்பா. அப்ப அங்க 1000 பேருக்கு வேலை கிடைக்கும். அப்ப அரசாங்கம் ஏதோ ஒரு திட்டத்தை அறிவிச்சு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு போ. அது பாலம் கட்டினது வண்டி தாண்டி போறதுக்காக. ஆனா வண்டி தாண்டுற வேகத்துக்குள்ள லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைச்சு வாழ்க்கை ஓடி எடுத்துப்போ. அதே போல கண்ணன் என்ன பண்றார், பலரும் மோட்சத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக கர்மயோகத்தை ஏற்படுத்தி வச்சுட்டு அதை வெவ்வேறு அங்கமா பிரிச்சு விடுறார். என்னன்னு, இந்த கர்மம் செய்யணும்னா யாகம் பண்ணணும், யஜ்யம் பண்ணணும், ஹோமம் பண்ணணும். அன்றாடன் அவனவன் கர்மத்தை பண்ணணும். கர்மங்களை பண்ணணும்னா அதுக்கு ஹோமம் பண்ணணும், அதுக்கு வேண்டிய வேதம் வேணும், அதுக்கு அன்னம் வேணும், அதுக்கு மழை பெய்யணும், அதுக்கு வருணதேவன் வேணும், அதுக்கு காற்றடிக்கணும், தளிகை பண்றதுக்கு அக்னி தேவன் வேணும்னு மொத்த பேரையும் படைக்கிறார். இப்போ இந்த ஜீவனை கொண்டு போய் மோட்சத்துல விடுறதுக்காக எவ்வளவு பெரிய லோகத்தை படைத்து இந்த சக்கரத்தை சுத்த விடுறார் அவர். அந்தந்த சக்கரத்துல நான் போய் என் கையை வச்சு ஒரு சுத்தி சுத்தி விட்டா போறோம். அந்த சக்கரத்தை சுத்துறதுக்கு ஒம்பங்க நீ ஆச்சினியானா சுத்தினேன்னு பேர் வச்சு மோட்சம் கொடுத்துடுறேங்கிறார். அந்தந்த பங்க நீ ஆற்று. தேர் ஓஹோ நன்னா ஓடிட்டு இருக்கோம். நம்ம தேரை எப்படி திரும்ப இழுப்போம்? தொட்டு சேவிச்சுட்டு வந்துருவோம். ஒரு 1000 பேர் வடம் பிடிச்சு இழுத்துட்டு இருக்கா பாருங்க, அதுல நன்னா வேகமா மூச்சு விட்டு இழுத்துருக்கா கொஞ்சம் பேர் தான் இருப்பா. மற்ற பேர்ல என்ன சாமி பண்ணிட்டு இருக்கா, பிடிச்சுட்டு இருப்பா, தொட்டு இருப்பா. புண்ணியமான தேர் வரலையோ, அதனால நம்மளும் தொட்டுண்டாலும் தேர் இழுத்தான் தான் கணக்கு. இழுத்தவனும் தேர் இழுத்தான், தொட்டு இருந்தாலும் தேர் இழுத்தான். அத போல தேவான் பாவயத்தானேன தே தேவான் பாவயந்துவா பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேயப்பரம் அவாப்ஸ்யச. தேவதைகளை எல்லாம் படைத்தேன், வருண தேவனை படைத்து மழை கொடுக்க சொன்னேன். நீ ஹோமம் பண்ணி ஆகுதி அவருக்கு கொடுக்கணும். இதே போல அனேன பிரசவிஷத்வம், ஒத்தருக்கொத்தர் நீ ஹோமம் பண்ணு, அப்ப உங்க காரியத்தை நீ பண்ணிடுவே. அவர் மழை பெய்யட்டும், மழை பெய்யற காரியத்தை அவர்கிட்ட கொடுத்தேன், காற்றடிக்கிற காரியத்தை வாயுட்ட கொடுத்தேன். இது ஒரு பெரிய சக்கரம். யஜ்ஞசிஷ்டாசின சந்தः முச்சந்தே சர்வகில்பிஷை தே தகம்புஞ்சதே பாபாः ஏ பசந்த்யாத்ம காரணாத். இது யஜ்ஞம், தேவ பூஜை யஜ்ஞம், நித்தியப்படி ஹோமம் பண்றது யஜ்ஞம். அந்த யஜ்ஞத்தை பண்ணி அன்னத்தை பெருமாளுக்கு பண்ணிட்டு நைவேத்தியம் பண்ணி மிச்சத்தை தான் சாப்பிடணும். உன் வாழ்க்கை எப்ப தெரியுமோ வளமா இருக்கும், யாக யஜ்ஞத்தினுடைய சேஷமா வாழ்ந்தியானா தான் நல்லா இருக்கும்.